ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அம்மாவுக்காக விஜய் பார்வதி கமருதீன் வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, உள்ளே இருக்கிற அந்த அன்பு கேங் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை விஜய் பார்வதி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. காமெடியாக அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபரை எட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மைல் தான் இருக்குது. அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். சரி, செய்வீங்க நம்புகிறேன். இப்போ என்னென்னா எல்லாருமே உள்ளே வந்து கனி, விஜய் பார்வதி, அப்புறமா நம்ம சபரி, விக்ரம் 4 பேரும் இருக்காங்க. அங்கே வந்துட்டு என்னென்ன பேசலாம், என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள் இவங்களுக்கு எதிராக, அதாவது விஜய் பார்வதிக்கு எதிராக வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ சபரி என்ன சொன்னால், எங்களுக்கு வந்துட்டு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் மட்டும் கொடு, மீதி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி. இந்த 1 மணி நேரமே போதுமாடா, என்னை வச்சு செஞ்சிருவீங்களேன்றாங்க. இந்த பக்கம் கனி என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுமா, அது போதும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவர் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நீ ஏன் இவ்வளோ பதற, எங்களுக்கே முதல்ல என்னென்னு தெரியாது அப்படிம்போது எனக்கும் தெரியலன்றாங்க. அதுக்கப்புறமா கனி என்ன சொல்கிறாங்க, இல்லை விக்ரம் பேசாமல் இந்த மாதிரி மோடில் போயிடுவோம். அம்மா ஏதாவது சொல்கிறாங்கன்னா, அடக்கடவுளே அப்படியே மாய்ச்சி, உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் பாவமாக, இந்த பாரதி ஏன் இப்படி பண்ணா, அந்த மோடில் போயிடலான்றாங்க. ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, உண்மையிலே அவங்க நம்பிடுவாங்கன்றாங்க. அப்போ விக்ரம் என்ன சொல்கிறாரு, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னென்னா ஆண்டி நல்ல வேலை ஆண்டி, ஆண்டி என்ன ஆண்டி இப்படி ஆகிடுச்சு, ஸ்விம்மிங் பூல் அவர் தண்ணியில் இருந்து தான் நீங்கள் குளிச்சிருக்கலாம், இப்படி தான் ஆண்டி ஒரு வாட்டி கமருதீனும் விஜய் பார்வதி ஒன்றா குளிச்சாங்க. அடா பாவி டே கம்முன்றா, அதெல்லாம் சொல்லாதடாமா, லைவில் எல்லாருமே பார்த்தாச்சு, அப்புறம் சொல்லாதடா. அதுக்கப்புறம் சபரி என்ன சொல்கிறாருன்னா, கன்ஃபர்ஷன் ரூம் இந்த பக்கம் வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான திங்ஸ் இருக்குமா, இன்னொரு ரூமில் வந்து டாக்டர் ரெடியாக இருப்பாங்களாம். ஒன்று இதுக்கு சம்மதம், இல்லை அடி, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் போது மக்கள் நீங்கள் உங்களோட சாய்ஸை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பங்கு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிசப்பாயின்மெண்ட் விஷயத்தையும் சொல்கிறாங்க. சப்போஸ் உங்கள் அம்மா வந்து ஜாலியான பர்சன் எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துட்டா, ஐயோ எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வேஸ்ட்டாக போயிடுவேன் விக்ரம் ஃபீல் பண்ணுறாரு. கனி ஐயோ அந்த மாதிரி மட்டும் நடந்துருக்கூடும், அப்போ கண்டென்ட் இல்லாமல் போயிடுமா. இவங்கள வச்சு கண்டென்ட் பண்ணோம், நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டீங்க, ஐயோ எப்போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திரும்ப வந்துட்டு இன்னொன்று சொல்கிறார் சபரி, ஏன் பார்வதி பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உங்ககிட்ட பேசாமல் என்கிட்ட மட்டும் பேசிட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாலும் வாய்ப்பு இருக்கா, அப்படிலாம் சொல்லாதரா அப்படின்னு அதை பதறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, சபரியே உன்னுடைய பெரிய நான் ரொம்ப கோவக்கார சொன்னல, அதுக்கப்புறம் நீ கூட உங்கள் அண்ணி வந்து கொஞ்சம் மோசமான கொஞ்சம் கோவக்காரங்கன்னு சொன்னி அப்படின்னு, ஏன்டா அப்படி போட்டு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி நான் எப்பட சொன்னேன், இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எனக்கு தான் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்கு எனக்கு பிரச்சனை உண்டாக்கிறாதீங்கடான்னு சொல்லிட்டு பதறாங்க. சரி உங்கள் அண்ணனை பற்றி சொல்லு அப்படின்போது, அண்ணன் ரொம்ப கோவக்காரரா, சரி 10க்கு எவ்வளோ கோவப்படுவார், 10க்கு 7 மார்க் வாங்குற அளவு கோவப்படுவாரா, நானே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலான்னு சொல்லிட்டு பதறாங்க. இவங்க மாற்றி செம்மையாக இருந்து கலாச்சிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவங்களை அடக்கம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே ஃபன்னியாக தான் எடுத்துகிட்டு போனாங்க வச்சுங்களேன். கமருதீன் வந்து செத்து போன மாதிரி, விஜய் பார்வதி செத்து போகிற மாதிரி, உங்களோட காமெடி ஐயோ ராமா அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய காமெடி. எல்லாம் சபரி எல்லோரும் சேர்ந்து தான் சிரிச்சுட்டு தான் பண்ணாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்களாம் இந்த மாதிரி பிளான் போட்டாலும் கண்டிப்பாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பேசிக் மேனரிசம் தெரியும். அதேமாதிரி விஜய் பார்வதி அம்மாவும் வந்தாலும் லபலபலம் கத்த போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி லெக்சர், அவங்களுக்கு தெரியும். சரிங்களா, வந்தால் எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ அழகாக பாருங்கள், பட்டுப்படாமல் ஒன்று பேசுவாங்க, இல்லை அதை பற்றி பேசாமே வந்து கூட இருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக போகிறாங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுது, அதே மாதிரி எப்படி விஜய் பார்வதி அம்மா ரியாக்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.